Praise the Lord. பார்க்கறதுல சந்தோஷம் மறுபடியும் இருக்கீங்க. இந்த நாட்கள்ல வந்து ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை நம்ம வந்து பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஒரு அநேக காரியங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன்னா, சபைக்கு வந்து ஆள் வராத மாதிரி தான். ஆனா ஆண்டவரோட வேலை என்னன்றது நீங்க எப்படி இதை சமைக்கிறீங்க? புரியுதா என்ன சொல்றேன்? எப்படி உங்களுக்கு தெரியாது. The work of God is people. இன்னைக்கும் ஆண்டவர் ஜனங்களை பயன்படுத்தி அவங்களோட ஆவிக்குள்ள கிரியை செய்து பயன்படுத்தி அவர் பார்த்தா இல்லாத மாதிரி நான் சொல்றது வந்து இப்ப ஒரு அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இடிஎஸ் தெரியுமா? இடிஎஸ் வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? முற்போக்கு சிந்தனைவாதியா? கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ முற்போக்கு சிந்தனைவாதிகளுக்கு வந்து கடவுள் இல்லை. இதே இந்த சங்கீத 2வது அதிகாரத்துல மூடர் தனக்குள்ள சொல்லிக் கொள்றான் தெய்வம். மூடன்னாக்கா அவர் சொல்றாரு அநேக நேரங்கள்ல வந்து கடவுள் இருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். அதே நேரத்துல வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு வரும்போது அநேக நேரத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து தேவனாக பார்க்கறத விட அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் நம்ம பார்க்க பழகி இருக்கிறோம். புரியுதா என்ன சொல்றேன்? அவர் அநேக நேரங்கள்ல நீங்க அநேக இடத்துல கேட்டு இயேசு என்ன இயேசு அர்த்தம் இயேசு வந்து இது செஞ்சாரு, இயேசு அது செஞ்சாரு, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு, பார்வை கொடுத்தாரு, இது செய்தி கொடுத்தாரு, அது செய்தி கொடுத்தாரு. அநேக நேரத்துல நம்ம தெய்வத்துக்கு வரும்போது இந்த நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு தீர்க்கதரிசி தான் மைண்ட்ல இயேசுனாக்கா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு சிந்தனை. புரியுதா என்ன சொல்றேன்? நம்ம தேவன் வாயில நம்ம அறிக்கையிட்டாலும் ஆனா இருதயத்துல வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவே பார்க்க பழகிட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. நமக்கும் மற்ற என்ன வித்தியாசம்? அவங்களும் இயேசு வந்து ஒரு தீர்க்கதரிசியாக அவர் ஒரு ப்ராஃபட். முஸ்லிம்ஸ் நம்புறாங்க அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இப்ப நீங்க யாராவது ஒரு தமிழ்நாட்டுல நீங்க கேட்டீங்க, ஓ இயேசு நல்லது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவங்க போய் சேர்ந்த அந்த மெசேஜ். ஸோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இயல்பா சொல்ல முடியுமோ, ஆழமான காரியமா இருந்தாலும் எவ்வளவு இயல்பா என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு என்னோட செய்தியோட தலைப்பு வந்து என்னன்னாக்கா நற்செய்தி. குட் நியூஸ். ஓகே, நம்ம கண்ணுல மூடி தேவனுடைய கருத்துல நன்றி சொல்றோம். நன்றி
கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, லார்ட் முடிசூடாத மன்னன். ஆண்டவரே, இந்த உலகமும் அதில் உள்ளதும் உமக்கே சொந்தம். ஆண்டவரே, யார் உங்களிடத்துல வந்து சொல்ல முடியும் எனக்கு நீங்க இது கொடுக்கணும், எனக்கு நீங்க அது கொடுக்கணும், யார் உங்ககிட்ட வந்து கணக்கு கேட்க முடியும்? ஆண்டவரே, இந்த உலகமும் இந்த உலகத்தின் சிஸ்டியும் இந்த உலகத்தின் வெளியுள்ள எல்லா காரியமும் belongs to you. நாங்க மனுஷனா இருக்கிறதுனால நாங்க வந்து நீங்க கிரியேட் பண்ண நீங்க செஞ்ச விஷயத்துல இருந்து எடுத்துதான் எங்களால ஏதாவது செய்ய முடியும். எங்களால தானா ஒரு காரியத்தை உருவாக்க முடியாது. ஆனாலும் நீர் இல்லாததை இருக்கிறதை போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன். உங்களுடைய மகத்துவங்களை அறிவதற்கு எங்களுக்கு ஞானம் கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு. ஆகவே இன்னைக்கு ஜனங்களுடைய கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆவிக்குரிய செவிகளையும் ஆவிக்குரிய இருதயத்தையும் ஆவிக்குரிய கண்களையும் இன்றே பிறந்தருள்படிக்காக இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். Father, thank you that I've heard you. I know that you always hear. But I say this for the benefit of these people here, that they will believe that you have sent me the word of God. ஆண்டவரே, பேசுறது ஜெபித்தன அப்படின்னு பார்க்காத. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவதான் ஜெபம். ஆண்டவரே, என்னைக்குமே என்னுடைய பேருக்காகவோ என்னுடைய காரியங்களுக்காக காரியத்தை நான் செய்யல. தேவனின் இதயத்தை ஆராய்ந்து அறிந்ததாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியாளர் நேரத்தில் ஜனங்களை தெளிவாக பேசும்படி இந்த நேரத்தை ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து தாழ்த்தி உங்கள் வார்த்தைக்காக under the mighty name of the Lord Almighty Jesus Christ we pray. Amen. Okay, let's go. So நம்ம வந்து book of Mark சுவிசேஷம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நம்ம வந்து நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழி ஆயத்த பண்ணுவான் என்றும், அநேக நேரங்கள்ல ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் ஒரு வசனம், ஆங்கிலத்துல வந்து 21வது வசனம், தமிழ்ல வந்து அது 23 சில சமயத்துல இருக்கும். ஓகே, 1வது வசனம் 1வது அதிகாரம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம் அப்படின்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? ஒரு ஆளா சொல்லுங்க. ஊழியம். ஊழியம். சுவிசேஷம் அதாவது
சுவிசேஷம்னா என்ன? அறிந்து கொள்வதுதான் சுவிசேஷம். அவர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சுவிசேஷம். அறியாத ஜனங்களுக்கு சொல்லி தேவன் சாட்சிகளை சொல்லி அந்த விசேஷத்தை தேவன் மகிமையை தேவனை பற்றி சொல்றது. சொல்றது சுவிசேஷம். தேவனை பத்தி சொல்றது சுவிசேஷம். Okay. அந்த காலத்துல நீங்க இந்த பழைய பழைய மூவிஸ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ராஜா மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த அரசனா இருப்பாங்க, அவங்க தண்டரா கொண்டு இருக்கும் ஊருக்குள்ள பாத்துருக்கீங்களா? அது அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இல்ல பஸ் ஸ்டேஷன்ல எங்கேயாச்சும் போகும்போது டிங் டாங் டாங் அப்படின்னு வரும் இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, டென்ஷன். ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, சுவிசேஷம் என்பது நற்செய்தி. நற்செய்தி நீங்க அநேக நேரங்கள்ல தொலைக்காட்சி பார்த்து பாத்தீங்கன்னா, ஒரு டிவி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு, இப்ப என்ன விஷயம் ஹாட்டா ஓடிட்டு இருக்கு, ஈரான் இஸ்ரேல். அது செய்தி, அது துர்ச்செய்தி, கெட்ட செய்தி. பட் இந்த வேதத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி மார்க் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கு. இந்த மார்க்கை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்ன்றவர் யாருனாக்கா, அவர் இயேசுவோட சீசன் கிடையாது. அவர்தான் இயேசுவோட சீசன்னா இருந்திருப்பாங்களோ இருந்திருக்க மாட்டாங்களோன்ற அந்த விவாதம் வந்து இருக்கும். மேபி அந்த 70 பேர்ல இருக்கலாம், இந்த 12 பேர்ல அவர் இல்லை. புரியுதுங்களா? 20 பேரா இருந்திருக்கலாம், இல்ல வந்து கொஞ்சம் தூரமா இருக்க பார்த்துருக்கலாமா. ஒரு நல்ல இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷன். அநேக நேரங்கள்ல வந்து இயேசு பேருக்கு ஆயத்தப்படுத்த சொல்லுவாருல்ல, கடைசியா விருந்து சாப்பிடுறது ஒரு மனுஷனுக்கு போய் சொல்லி சொல்லுவாங்க. அநேக நேரங்கள்ல இந்த மனுஷன் தான் அது அப்படின்றது நினைப்பு. ஓகே, இந்த மார்க்ன்றவர் வந்து இயேசுவை பத்தி எழுதிட்டு இருக்கும் போது, அவர் இயேசுவை பத்தி எழுத அந்த ரோம ராஜ்யத்துல இருந்து அவருக்கு நிறைய எதிர்ப்பு. அவர் இயேசுவை பத்தி எழுத ஒரு கடைசியா அவனால் அந்த அதிகாரத்தை முடிக்க முடியாம கடைசி அதிகாரத்தை வந்து வேற யாரும் என்ன ஒரு மற்ற இயேசுவை பத்தி அந்த மனுஷன் தான் இந்த சுவிசேஷத்தை மார்க் சுவிசேஷம். 4 சுவிசேஷம் பைபிள்ல இயேசுவை பத்தி இருக்காங்க. 4 நச்சி. குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? குட் நியூஸ்னா இயேசு போனதை பத்தி உள்ள குட் நியூஸா? அந்த நற்செய்தி இயேசு புரியுதுங்களா? நற்செய்தின்னு சொல்றாங்க. அந்த நற்செய்தி நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இயேசுவோட பிறப்பு தான் நற்செய்தி அப்படின்னு. ஓகே, அது ஒரு கணிப்பா இருந்தாலும் முழு காரியம் வந்து என்னன்னாக்கா, அந்த நற்செய்திக்கு ஒரு முழு அர்த்தம் இருக்குதுன்னா என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே அந்த நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. இப்ப நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இதுவும் நற்செய்தி தான். அதாவது என்னன்னாக்கா, நான் இப்ப ஒரு ப்ரொசீஜர் என்னன்னாக்கா, நீங்க கிறிஸ்டியன் ஆகணும். என்னன்னாக்கா வரணும், வரணும், அந்த இலக்கணத்தில் இன்னொரு கிளாஸ் கலந்துக்கிறோங்க. அப்போது அப்போது போன அப்போது போதாங்க பிதா நீங்க வந்து முக்கிய இருக்கணும், இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து நீங்க வந்து என்ன சொல்றாருனாக்கா, யோவான் வந்து இயேசு முன்னிலேயே அவர் அறிவிப்பு பண்றாரு, எனக்கு முன்னாடி ஒருத்தர் வராரு, அவருதான், அவரை குறித்து நற்செய்தி சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன், அவரை குறித்து செய்தி சொல்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன்.
புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து தான் அந்த நற்செய்தி யோவான் சார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி திருமுழுக்கு கொடுக்குறேன், நான் உங்களை வந்து தண்ணியில முக்கி எடுக்கிறேன். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, பரிசுத்த ஆவியில உங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவினால உங்களுக்கு வந்து பேப்டிசம் கொடுப்பாரு. அந்த பேப்டிசம் வந்து என்னன்னா திருமுழுக்கு, ஆவிக்குள்ளார உங்களை வந்து முழுக்கி வெளியே எடுப்பாரு அப்படின்னு. சரிங்களா? சோ இதை குறித்து நான் என்ன பேச வந்தேன் அப்படின்னு இயேசு இப்ப மத்தேயுலலாம் நீங்க படிச்சுக்க, மத்தேயு 11:28 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு புரியுதுங்களா? இந்த பிரதர் வந்து ஒரு 50 கிலோ வெயிட் தூக்கிக்கலாம், 50 கிலோ அரிசி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் இப்ப நான் திடீர்னு போயிட்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், அப்போ சரி நான் ஒரு முட்டை தூக்கிக்கிறேன், நீங்க ஒரு முட்டை தூக்கிக்கிறேன், சரி இன்னொரு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அது உங்களுக்கு என்ன செய்யும்? இலகுவா இருக்கும். அதான் உங்களுக்கு என்ன செய்தி? பாரம் கொஞ்சம் இலகுவா இருக்கும். இஸ் a good news. உங்களுக்கு வந்து அது நற்செய்தி. புரியுதுங்களா? யாராக்கா நான் கஷ்டப்பட்டு தூக்கி போகணும்னு நினைச்சேன், ஒருத்த வந்து எனக்கு வந்து உதவி செய்யறா, அது வந்து அவருக்கு என்னது நற்செய்தி. சோ இப்ப எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்செய்தி வந்து யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த நற்செய்தி. அநேக நேரங்கள்ல நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம தீர்க்கதரிசியாவே அவரை பார்க்கணும். அவரு இது செய்வாரு, அது செய்வாரு, இது செய்வாரு. முதலாவது அவருக்கு கொடுக்கிற நற்செய்தி, நான் உங்க கூட இருக்கிறேன், முதல் நற்செய்தி. நான் உங்க கூட இருக்கிறேன், நீ கஷ்டப்படும் போது நான் உங்க கூட இருக்கிறேன், நீ நல்லா இருக்கும் போது நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நானா இல்ல, எனக்குள்ள பிதா இருக்கிறாரு, எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சொல்ற 3 பேர் உங்க கூட. 3 பேர். நீங்க கிறிஸ்டியனா இல்லைனாலும் பரவாயில்ல. அதாவது பார்க்கும்போது நீங்க கிறிஸ்துவ பத்தி அறிக்கை கொண்டிருக்கீங்களோ, நீங்க பார்ப்பீங்களோ, நீங்க மலைக்காரோ, நீங்க சீனரோ, நீங்க தமிழரோ, நீங்க என்ன ஊருக்காரரா இருந்தாலும் இந்த 3 பேர் உங்க. ஏன்னா அவருதான் சிருஷ்டி, அவருதான் அது படைச்சார். புரியுதுங்களா? இப்ப அநேக நேரங்கள்ல நீங்க இந்த மத்தேயு, மார்க்கு, மத்தேயுல ரொம்ப இயேசு வந்து அவரோட ஊழியத்தை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஊழியம் என்னன்னா போய் நல்லது செய்யும், அப்படியே ஊரா போவாரு, ஊருக்கு போவாரு, சீக்கிரம் பார்த்தா ஜெபம் பண்ணுவாரு, ஜெபம் பண்ணி அவங்க நல்லா போவாரு. சோ அவர் ஜெபம் பண்றதுக்கு முன்னுக்கு அவர் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த கவனத்துக்குள்ள கூண்டுவாங்க, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நற்செய்தினா என்னன்னா, இப்ப நம்ம பரமண்டலங்களிலே ஜெபம் சொல்றோம்ல, பரமண்டலங்களிலே ஜெபம் சொல்றோம்ல, ராஜ்யம் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் உங்களுக்கு செய்யப்படுறாரு. அதாவது உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, உங்க ராஜ்யம் வரணும், அதான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்கள்ல வந்து இந்த உலகத்துல வந்து அநேக பேர் ஆட்சி கொண்டு இருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா அவங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க? ஒண்ணு துப்பாக்கி முனையில ஆட்சி செய்யறாங்க, இல்லையா ஜனங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்யறாங்க, இல்லையா பணம் வரிகள் கூட்டமாக தான் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவருடைய நாங்க கடைசி ஜெபம் பண்ணும் போது நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே ராஜ்யம் வருவதாக, let your kingdom come, உங்களுடைய ராஜ்யம் வரணும். ஏன்னா கரெக்டா சரியா கரெக்டா ஆட்சி பண்ண முடியும். சோ மனம் திரும்புகிற தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுக்கு அவர் நடந்துகிட்டே சொல்றாருனாக்கா, அப்ப யார் இந்த தேவனுடைய ராஜ்யம்? பாயிண்ட் புரியுதா? இயேசு நடந்துகிட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக, the kingdom of God is near, the kingdom of God is near. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு அந்த டவுனுக்குள்ள நடந்து போயிட்டு அந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, லிட்டரலி அவரு தான் தேவனுடைய ராஜ்யம்
தேவனுடைய ராஜ்யமா அவர் பிறக்கிறனாலதான் இயேசு கிறிஸ்து என்பது நற்செய்தி. புரியுதா? The good news about Jesus Christ is that he is the kingdom of God. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. ஹalleluya. நம்ம என்னது? We are the kingdom of God. We are in the kingdom of God. அநேக நேரங்கள்ல நம்ம இதை பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது. அதனாலதான் நீங்க வருத்தப்பட்டு பாக்ஸ் பண்ணிட்டீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வாங்க. நான் தேவராஜ் என்ன செய்யும்? உங்க பாரத்தை என்னால ஏன் அவனால சுமக்க முடியும்? வாய் அது வாசம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15 17 இந்த வசனத்துல நான் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஞாபகமா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் யார் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இந்த இடத்துல வாங்கினது வந்து யார் எத்தனை பேர் சொல்லுவாங்க? ரொம்ப ஈஸியான வார்த்தையா? நான் கடகஸ்தம் அண்ணி சொல்றாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்க. கடனை என்கிட்ட கொடுத்தாங்க அன்னைக்கு சொல்லிடுவாங்க. அவன் ஒரு உதாரணத்துக்கு படிக்க கொலோசியர் 1:15 வசனத்திலிருந்து படிங்க. அவர் தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரை அவர் தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். Jesus Christ சொல்லுங்க. Jesus Christ is the image of the invincible God. அதாவது இப்ப இந்த ஃபேன் சுத்திட்டு இருக்குல்ல, இந்த ஃபேனுக்கு எத்தனை பிளேட் இருக்கு? ஆனா இது சுத்தும் போது 3 பிளேட் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரே பிளேட்டா சுத்துற மாதிரி தெரியல. அதரிசனமான தேவன் இயேசு கிறிஸ்து அந்த பார்க்க முடியாத தேவனுடைய சுரூபமா இருக்கிறான். சுரூபம்னா என்னன்னாக்கா, இப்ப நான் எங்க அம்மா மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா நான் அவங்களோட சுரூபமா இருக்கேன். என்ன சொல்றேன்னு நெத்தி அப்பாவா இருக்கு, அம்மாவா இருக்கு, காது வந்து ராதா மாதிரி இருக்கு. அதனாலதான் அவங்கள மேபி இவங்க பார்த்துருப்பாங்க. தாத்தா பாட்டி மேபி இவங்க பார்த்துருக்கிறதுனால அவங்க என்னைய பார்க்கும்போது அவங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சது இவங்க அதே மாதிரி இருக்கு, அவங்க தாத்தா பாட்டி. ஆனா இயேசு கிறிஸ்து அதரிசனமான நீங்க நான் யாருமே பார்க்காத அந்த கடவுளோட சுரூபமா அவர் இருக்கிறாங்க. கடவுளை பார்க்க முடியலங்கிற வருத்தம் வந்து என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே அந்த வருத்தத்துக்கு பதில். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னுக்கு இப்ப இந்த டிவிலாம் அது எல்லாத்துக்கும் முன்னுக்கு முதல் படைப்புமானவர். He is the first. Okay? So existed. இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கிறோம். We exist in this world. அந்த உலகத்துல. So ஆனா அவரு இந்த உலகத்துல நம்ம இருக்கிற மாதிரி இந்த உலகமே இல்லாத இன்னைக்கு அவர் தான். அவர் தான் தேவனுடைய சுரூபமாக இருக்கிறாரு. சோ இந்த உலகம் தோன்றி கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல உள்ள மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மொழிகளுக்கு தோன்றதுக்கு முன்னுக்கே உள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அநேக நேரங்கள்ல நீங்க படத்தை பார்த்தோம்னா அது ஏங்க வாழ்ந்துருப்பாங்களா?
ஸோ நம்மளோட திங்கிங்க்கு வந்து அவர் வந்து வயசு பையன், ஆக்சுவலி வயசு பையன் தான், அவர் வயசே ஆவாரு, வயசே இல்லை. கால நேரத்துக்குள்ள இருக்கிற நம்மளுக்கு தான் வயசுலாம் அப்பாயம். அவர் கால நேரங்களுக்கு அப்பாற்பட்ட வெளியே இருக்குது. ஸோ அவருக்கு வயசுலாம் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் நீங்க எப்படி சிருஷ்டிக்கப்பட்டீங்களா? நீங்க நானு எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோமா? யாருக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டோமா? நான் தான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஆனா அவருக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்ட. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, அவங்க மீதி கடவுள் வந்து எப்படி நினைப்பாரு, இவனை வந்து புரியா படிக்கணும்னு நினைச்சிட்டேன், அந்த மாதிரி இல்ல. உங்களை ரொம்ப ஆசை கொண்டு ரொம்ப விருப்பம் கொண்டு எனக்கு கிருஷ்ணன் வந்து இப்படி வேணும், ஐ வாண்ட் ஹிம் லைக் திஸ், அவனுக்கு இப்படி கண் இருக்கணும், இப்படி மூக்கு இருக்கணும், இப்படி காது இருக்கணும்ன்றத பார்த்து பார்த்து தேய்ச்சி அவருக்குள்ளாகவே அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கருத்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சகல ராஜ்யமும் சகல சிருஷ்டியும் சகலத்துவமும், நீ காணக்கூடாத காரியமும் நீ காணக்கூடிய காரியமும் எல்லா காரியமும் அவருக்குள்ளாகவும் அவருக்காகவும். அப்படின்னா நீ யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க? We are all created in the image of God, for God come and stay with you. தேவன் உனக்குள்ள வந்து தங்கியிருக்கும்படிக்காக தான் தேவன் உன்னை சிருஷ்டிக்கிறார். புரியுதுங்களா? It's like He's created you for you to be His temple. ஆனா நம்ம கோயில் கட்டுறது, யாராவது ஒரு காதலியை பார்த்தா காதலிதான் கோயில், படிப்பு கோயில், வீட்டுக்காகவே அவங்க லைஃப் நீங்க அவங்க டிவி பார்த்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க லைஃப் அவங்க கோயில்னு சொல்லுங்க, நீங்க நம்ப போறீங்க. நீங்க எது ரொம்ப விருப்பப்படுறீங்களோ, நீங்க எதுக்காக எங்கேயும் பெற்றுக் கொள்ளணும். ஆனா இவங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாமே எனக்குள்ளாக தான் படைக்கிறது, எனக்காக படைக்கிறது. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து உங்களுக்கு சரியா வரலையா, ரொம்ப பாரமா இருக்கா, ரொம்ப வெயிட்டா இருக்கா, உங்களுக்கு வெயிட்டா இருக்கா, இதயத்தின் பாரம் எல்லாமே இருக்குதா உங்களுக்கு, ஆனா நீங்க இருக்க வேண்டிய கோயில் எல்லாம் வேற கோயில் இருக்கு. அவர் எல்லாவற்றிற்கும் முதலானவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்தவன்டா அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்தவன்டா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் பார்த்தவர். பைபிள் சொல்லுங்க,
திருப்பி அந்த வசனத்தை படிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாமே அவருக்குள்ளுக்கு தான் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, இப்ப நான் வந்து நேரமும் ஹெவனு பரலோகம் நரகத்தை பத்தி பேசுவேன்னா அது ரெண்டுமே அவருக்குள்ளுக்கு தான் இருக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்ப உங்களுக்கு தேவனை பிடிக்கல, ஆனா அவர் கடைசி வரைக்கும் உங்க துரத்திட்டே இருப்பாரு. ஏன் துரத்திட்டே இருப்பாருன்னா, நீங்க அவருடைய படைப்பு. அப்ப இந்த 3 பேர் சேர்ந்து வந்து உங்ககிட்ட அந்த அன்பை காட்டும் போது, ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுங்க, அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க வந்து சும்மா உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு, உங்களுக்கு அன்பு காட்டிக்கிட்டு, உங்களுக்கு பிடிக்காத நேரத்தில் வந்து முத்தம் போட்டு அப்படிலாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எரிச்சலா இருக்குமா? அது உங்களுக்கு நரக மாதிரி இருக்குமா? ஆமா ஆமா. அதுதான் எல்லாவற்றையும் எல்லா காரியமும் பிசாசு கூட அவர் பிசாசு இல்ல, அவருக்குள்ளாகத்தான் எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமே அவருக்குள்ளாகத்தான் எல்லா காரியமும் அவருக்குள்ளுக்குதான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தெய்வன் பிறந்து வரா, உங்களுக்காக வரா. நீங்க காணக்கூடாத இந்த தெய்வன் வந்து காணும்படி மத்தியில வந்து வாசம் பண்றாரு. ஆனா அதுதான் நிச்சயம். ஆமென். தேவராஜ்யம் சொல்றாங்க. ஏன் தேவராஜ்யமா இயேசு சொல்றாங்கன்னாக்கா, அவருக்குள்ளாகதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்காக தான் ராஜ்யமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆமென். இப்படியாப்பட்ட தேவனை தான் நமக்குள்ளுக்கு வந்து வாசம் பண்ணணும். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றிற்கும் முதலானவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் தான் தாங்குறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எல்லாத்தையும் தாங்குறாரு. அதனாலதான் ஜீசஸ் கிரைஸ்ட்னால சொல்ல முடியும், உங்ககிட்ட வருத்தப்பட்டு வாரம் நான் தான் அந்த குட் நியூஸ் நீ ஏத்துக்கோ. நீ ஏத்துக்கிட்டீங்கனாலே நான் உனக்குள்ள அநேக காரியங்கள் செய்ய முடியும். ஆனா நீ மனம் இல்லாம உன் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் நான் செய்யற அநேக காரியங்களை நீ பார்க்கறது நிமித்தமோ, என்னோட வார்த்தைகளை நீ கேட்கறது நிமித்தமோ உன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறதுனால பாரம் கூடும். உனக்கு ஹெல்ப் தேடணும்னு தெரியுது, ஆனா உனக்கு யாருக்கிட்ட போய் ஹெல்ப் தேடணும்னு தெரியும். ஆமென். என்ன கடவுள்கிட்ட சொல்லி போயிருக்கேன், வார்த்தை எனக்கு கூட நான் சொல்லிருக்கேன், போய் ஒரு ஆதாரம் காட்டுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம அந்த கடவுள் நோ எனிதிங் நோபடி அடிச்சுவேன் கொடுத்து மாசம் மாசம் கொடுக்குறேன். அந்த மாதிரி கடவுள் தான் நான் பார்த்துருக்கேன். நான் என்னைய பற்றி பேசுறேன். அப்பார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். So means to say that you see, அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே அவருக்குள்ள தாங்கிக்கிறதுனால உங்க வீட்டுல ஒரு வேட்டையே கிடையாது. இதுதான் நினைச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தான் அந்த நெச்சேரி உங்க பாவத்தை சுமக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் உங்க வியாதியை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு ஆள் உங்க பண தேவைகளும் சேர்த்துதான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அவருக்குள்ள இருக்கும்பொழுது உங்களோட பாரங்கள் இலகுவாங்க. நீங்க அநேக பேர் ஸ்ட்ரெஸ் பிடிச்சு போயிடறாங்க. 5 நிமிஷம் உட்காந்து வெளியா ஒரு கூட்டாளியோட உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட முடியாம அந்த நேரத்துல கூட 1008 யோசனை. யார் நிம்மதியா இருக்கிறாங்க? யாராவது ஒரு ஆள் நாம தான் இருக்கேன்.
இருக்கேன், ஜாலியா இருக்கேன், ரிலாக்ஸா இருக்கேன். எனக்கு தெரியும் என்னோட பாவம் என்னால சுமக்க முடியாது. நான் எப்போதும் எனக்கு குறிப்பிட்ட அந்த பாரத்தை என்னால முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். யாரை தேடி போகணும்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை போலவே இந்த அமர்ந்து கொண்டு தேவனை தேடி கேட்கும் ரொம்ப யாரு தேவன் இவ்வளவுதான் சொல்றாரு, பைபிள்ல இதெல்லாம் போட்டிருக்குது, எல்லாம் ஆகாவமான்றாரு. எங்க எனக்கு இது ஒரு இங்க கொடுக்கிற தெய்வம் ஒத்துக்கிட்டு குறைய போச்சுக்கிட்டு நான் பணம் காசு அதெல்லாம் சொல்லலைங்க. நான் அந்த இதெல்லாம் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, கொடுக்குற தெய்வம் கூலியை பொறுத்துக்கிட்டு எப்படி கொடுத்தாருன்னா எனக்கு நிம்மதி கொடுத்தாரு, எனக்கு சந்தோஷம் கொடுத்தாரு. அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் என்கிட்ட இருக்கிறதுனால, அவரோட நிம்மதி சந்தோஷத்துல எனக்கு வந்து பங்கெடுத்துக்கு தெரிஞ்சதுனால எனக்கு வர எந்த பிரச்சனையுமே எனக்கு வராதுன்னு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் இருக்காரு, அவன் முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, நான் முன்னாடி ஒருத்தர் இருக்கேன், நம்ம சைட்ல ஒருத்தர் இருக்காரு, இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. நான் என்ன இன்னைக்கு உங்களுக்கு உங்க எல்லாத்தையும் இதுதான் நடக்கும். இந்த மாதிரி நிம்மதியா பீஸா கேட்கிறேன். ஆமென். அது வேணாம், அடைக்கிறாங்க அதை. அவங்க ஏதாவது கடவுளுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, நீ நம்பு. எல்லாமே எனக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. நான் இருக்கிறேன், பிரச்சனை நான் வருவேன், நீ நம்பி ஒரு தெய்வத்தை பாரு. நீங்க போய் பார்த்தா கூட நீங்க ஒரு 10 சாமியை உருவாயிருக்காங்க. இது வச்சு அது வச்சு அதையோ கடவுளே அவரும் பேசுறாங்க. கடவுளோட நாமத்தை தூசிக்கிட்டு அவமானப்படுத்திருக்கோம், கர்த்தருடைய எதிரிகளை செயல்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. ஆனா அவர் எல்லாரும் மனம் திரும்ப தேவராஜன் என்ன சொல்றாருனாக்கா, என்கிட்ட திருப்பி. ஆமென். Turn to me. நான் வரும்போதெல்லாம் நீ திணிக்க, என்கிட்ட திரும்பி கட்டி பிடிச்சுக்கோங்க. என்ன பாரு, இப்பயும் அவருக்கு முன்னாடி கட்டி பிடிச்சாங்க. அதான் நீங்க நிறைய விஷயத்துல மாற்றம் மாற்று. ஆமென். ஏன்னா நீங்க அவரோட கேர்ல இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய நன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மேலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பையும் உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர்தான் சகலத்தை தாக்கக்கூடியவரா, அவர்தான் நன்மையின் சுரூபம். நான் முதல்ல சுரூபம்னா என்னன்னு சொன்னேன். சுரூபம்னா என்ன? இமேஜ். நன்மை அப்படின்னு, அந்த நன்மை அப்படின்ற ஒரு காரியத்துக்கு வந்து ஒரு உருவம் இருக்குதுன்னா அவர் என்ன பண்ணாரா, ஏன் அவர் நன்மைன்னு சொல்லுவா, உன் பாவத்துக்காக, உன்னோட காரியங்களுக்காக, உன்னோட அக்கர்மங்களுக்காக தன்னை தான் வழி போய் பிதாவின் நான் பாவியே இல்ல, நான் பாவமே பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து சில பேர் வந்து அவங்களோட மமதையில வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட முட்டாள்தனத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க. எது பாவம் எல்லாமே நம்ம கடவுள் என்ன சொல்றாருனாக்கா, நற்செய்தி ஏத்துக்காததுதான் பாவம். நீ அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து
இயேசு கிறிஸ்து வந்து என்னது? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துல நீ இல்லைன்னா ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நீ இல்லைன்னா நீ மத்த காரியங்களை வந்து நீ சுலபமா ஆக்கிட்டு சுலபம் என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது, நரகம்தான். இவருதாங்க உங்க பாவத்துக்காக மறிச்சாரு. இந்த கான்செப்ட் வந்து நீதான் ஆடு எடுத்துட்டு போய் கடவுளுக்கு பலி கொடுத்துட்டு நீதான் பாவம் நீக்கலாம். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு அந்த பலியா நான் ஆகும். புரியுதுங்களா? யாராவது தப்பு பண்ண ஆடு கொடுப்பாங்க. அந்த ஆடா நான் ஆகுறேன், நான் ஆயிட்டேன், உன்னோட கணக்கு புத்தம் செட்டில் ஆயிடுச்சு, பாவத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன். அவன் எப்படி ஆள் செய்யலாம்? அவன் சொல்றான், உனக்கு சம்பளம் 6000 இருக்கணும், உனக்கு இது இருக்கணும், உனக்கு அது இருக்கணும், நீ 10 வருஷம் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருக்கணும், அப்பதான் நான் உனக்கு சிங்கப்பூர் பிஆர் கொடுப்பேன், அப்பதான் நான் இந்தியாவுக்கு சொன்னா உனக்கு கொடுத்துருவேன். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் எப்படி ஜனங்களை தன்னுடைய மக்களுக்கு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி அவர் எப்படி உங்களுக்கு சொல்றாருன்னா, நான் காரியங்களை பூர்த்தி விடுறேன், நான் உனக்காக நடக்கிறேன். இது தெரியும், நீ வந்து கடவுள்ல போய் நடக்க முடியாது. அவனை அழகா பத்திரமா அந்த கரையிலேருந்து இந்த கரையை நான் சேர்த்துட்டேன். ஒரு கூட்டாளி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கூட்டாளி அவனால ஒரு உதவி செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே கடவுள் பார்ப்பான். லைஃப் ஃபுல்லா நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, நீங்க 6 மாசம் 5 மாசம் குழந்தையா இருக்கும்போதோ, 1 மாசம் குழந்தையா இருக்கும்போது சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்பையிலிருந்தே பொத்தி 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 பார்த்து God is good, very good. அன்னைக்கு உங்களால ரொம்ப சாப்பிட முடியாது, அந்த மனுஷன். ஆனா நீங்க வரைக்கும் உங்க லைஃப் நல்லது. பலவீனம் நம்மளை மேற்கொள்ள விடாதபடி பார்க்கிறது. பலவீனம் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வான தூதனை விட சக்தி சிறியவனாக படைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? வான தூதனுக்கு வந்து தூதனுக்கு வந்து ரொம்ப விவசாயிங்க பவர்ஃபுல். ஆனா மனுஷனை அவனோட நான் இருக்கிறோம், அவனோட சந்தேகம் மனுஷனோட பலவீனத்தை அவருடைய பலத்தினால நம்ம லைட் எரிக்கணும்னா 2 வயர் இருக்கு. கருப்பு வயரு, சோப்பு வயரு, இந்த 2 வயரு 2 கூட தெரியும். அது போய் சொச்சோ பண்ணாதான் எரியும், லைட் எரியும். 2 வேணும். அதே மாதிரி நீங்களும் தெய்வங்களும் ஒன்னா கலந்து உரையாடுறது, உங்க வாழ்க்கை பிரகாசமா இதுதான் அந்த லைட் உருவாக்குற டெக்னிக். இதெல்லாம் பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம். புரியுதுங்களா? இதுவும் கட்சி. ஓகே, ஸோ மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமோ மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். போய் அலைஞ்சி அலசி போறது, இங்க போறது, அங்க போறது, அதனால நிறைய இடத்துக்கு போய் உனக்கு நிம்மதி அப்படி
அந்த காணி ஆத்மா ஆத்மாவை பிஸியாவே வச்சுக்கிறது ஆத்மா அஜெண்டா இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு அடுத்த ப்ரோக்ராம் முடிஞ்சா இன்னொரு ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராம் முடிஞ்சா டிவி எப்படி இயங்குதோ அதே மாதிரிதான் நம்மளும் இயங்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ரெஸ்ட்ல இருக்கிறது. நீ ரெஸ்ட்ல இருந்தாதான் நான் வேலை செய்யணும். ஆதாமியோட கதையை பார்த்தீங்கன்னா ஆதாமும் படுக்க போகுது வேலை செய்யுது. அழகா ஒரு ஆத்மாக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறாரு. உங்க ஆத்மா இலைப்பாறுனதுக்கு அப்புறம் தன்னுடைய வேலைகளையும் போந்தி கொடுக்கிறாரு. ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தோடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவர் என்ன நாள் கொண்டாட சொல்றாரு? அவர் ஒரு நாள் கொண்டாட சொல்றாரு. ஓய்வு நாள் கொண்டாட சொல்றாரு. ஓய்வு நாள் என்னதுன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியாகி தேவனுக்கு நன்றி சொல்றதுனால ஓய்வு நாள். அதனால ஓய்வு நாள் என்னன்னா ஆத்துமா இளைப்பாற நாள். ஆனா இயேசுவோட நாட்கள்லயே அவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஒரு வேலையும் தெரியும், ஆத்மாவும் இளைப்பாறுது. அவர் சொன்னது ஆத்மா இளைப்பாறுவதற்காக ஓய்வு. இவனுக்கு எடுத்துக்கிட்டது சரீரடிக்கையா ஓய்வு. என்ன சொல்றேன்? அதனாலதான் இயேசு சும்மா சும்மா அந்த பரிசீலனை சங்கத்தை குட்டி குட்டி நோடுறேன். நான் என்னத்துக்கு சொன்னேன்? நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட அந்த காரியத்தை? புரியுதுங்களா? ஓய்வு நாள் ஆத்மா இளைப்பாறு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எப்படி இளைப்பாறு? தேவனுடைய வசனத்தை. தேவனுடைய வசனம் என்பது என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகும். வார்த்தை தேவனுடைய வசனம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாரு? தேவராஜ்யம். தேவராஜ்யம் யாரு? அவரு உங்க பாட்டு எடுத்துட்டோடனே இப்ப நான் முதல்ல மட்டும் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு ஒரு 3 கிலோ அரிசி நான் ஒட்டிட்டு வரேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? இலகுவாய் அதுதான் இலகுவாய் இருக்கும். ஒரு சந்தோஷம். எஸ். சோ இது அதே 9வது வசனம். எபிரேயர் 1:3. எபிரேயர் 9:1-9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றோ. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றோ. ஆனந்த தைலத்தினால் ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் யார் தெரியுமா? ஜீசஸ் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததை நிமித்தம் உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால நிரப்பியிருக்கிறாரு. ஜீசஸ்னா என்ன தெரியுமாங்க? ஜீசஸ்னா ஜாய். அதே வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன்.
Yeah, you have loved righteousness and hated wickedness. Therefore, your God, has set you above your companions by anointing you with the oil of joy. அந்த தைலத்தினால அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அவர்கிட்ட வந்தா போதும். எங்க போய் ஆனந்தம் படமே பார்த்தாங்க. கண்டிப்பா இந்த கைத்துல ஏதோ ஒரு படம் இருக்கும். வேற எங்கேயுமே நீங்க போய் ஆனந்தம் தேட முடியாது. ஆனந்தம் என்ன தெரியுமா? சந்தோஷம் என்பது வேற. சந்தோஷம் என்பது ஹாப்பினஸ் இஸ் ஆன் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ஹாப்பினிங்ஸ்ல நடக்கிறதுக்கு கிடைக்கிறது தான் ஹாப்பினஸ். என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்குது இல்லை, அது நிமித்தமா வருதுதான் இந்த காரியம் நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கலன்னா சந்தோஷம் இல்ல. ஆனா ஆனந்தம் அப்படி கிடையாது. ஆனந்தம் என்பது நடக்குதோ நடக்கலையோ, இருக்கோ இல்லையோ, ஆனந்தமாவே அது ஒரு லெவல். அது ஒரு லெவல். அதுக்குள்ள நீங்க போய் கூடணும்னாக்கா நீங்க இலைப்பாத கத்துக்கணும். அதனாலதான் போன வாட்டி என்னோட வார்த்தையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா பேசினது அமர்ந்து அமர்ந்து அமர்ந்திருந்தாதான் நீ ஆனந்தத்துக்குள்ள நீ இப்படியே அங்கே இருந்தீங்கன்னா தேனீக்களை பார்த்துருக்கீங்களா? போய் கூட போனா தேனீக்கள் மாதிரி உழைக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், உழைக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், உழைக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். எஸ், நீ உழைக்கணும், நீ வேலைக்கு பாருங்க, வேலைக்கு போக நான் வேற சொல்றேன், வேற வேலைக்கு சேர்ந்து நான் என்ன சொல்றேன்னா நீ செய்யணும், நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யணும். ஆனாலும் பலன்களுக்காக நீ போராட. You go to work, you come. Okay? Blessing என்ற ஒரு விஷயம், நிம்மதி என்ற ஒரு விஷயம், நீ விரும்புறது என்ற ஒரு விஷயம் எல்லாமே முன்னே தேடி வரும். சங்கீதம் 23 வழியா 24. அவர்களுக்கு உமது மன இறக்கத்தின்படி அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு சொல்லி ஆலோசனைய, நீ மத்தவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைய, நீ மத்தவங்களுக்கு பேசுற வார்த்தைய அவரு தலையில உருவாகும்படி பார்த்து எப்ப தெரியுமா? எப்ப பையன் யோவான் 6:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். அவரை அனுப்புன இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புறதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. வேற எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். அப்படின்னா நீங்க வேலைக்கு போங்க. திருப்பி நான் சொல்றேன், நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னாக்கா போய் செய்ய பலன் எதிர்பார்க்காது. பலன் தேவனின் நிமித்தம் விரைவா வரும். ஒருவேளை போய் செய்தி 30% கிடைக்க வேண்டியது, பலன் எதிர்பார்க்காம வந்து 100 மடங்கு ஆண்டு விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி ஆலோசனை எல்லாத்தையும் வாய்ப்பு. இந்த மாதிரி காட் நீங்க எங்க போய் தேட போறீங்க? இதுதான் நினைச்சீங்க, இதுதான் நினைச்சீங்க, இதுதான் இன்னைக்கு தெரியலங்க. இப்ப ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறக்கணும், அவங்களோட பிள்ளைக்கு இந்த செய்தி கேட்கணும். கண்டிப்பா உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகி வேணும் நீங்க கேட்டுக்கணும். இப்பதான் உங்களுக்கு
அது இல்லை. உங்களுக்கு அந்த செய்தி கிடைச்சிச்சு. பிறந்த குழந்தைக்கோ அதுக்கோ இதுக்கோ அது அது வளர்ந்து அது கொண்டு போற குழந்தைக்கோ நினைச்சு அனுப்பப்பட்டவரை விசுவாசிக்கிறதே இதுதான் வேலையா. நீங்க சும்மா போய் செய்வீங்களா? அது வேற கிடையாது. போய் செய்வீங்க போட்டு வந்துருவீங்க. நானும் அப்படிதான். நான் என்ன ஹாலிடேக்கு போடும்போது நான் வேலைக்கே போவேன். எனக்கு பார்த்து வேலைக்கு போறேன். வேலைக்கு போறது அதாவது கிறிஸ்துவை அறிந்து கற்பது. நீங்க வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாதிரி இருக்கும். வரதா ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா அது நான் போறேன். நான் சும்மா ஜாலியா போவேன். என்னமோ எங்க அப்பா வீட்டுக்கு இருந்து நான் போயிட்டு வருவேன். என்ன வேலை சொல்றாமோ செய்யணும் போயிட்டு. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுதான் அவங்களுக்கு தெரியும். நான் மாசம் மாசம் வந்து கோயிலுக்கு ஒரு மாசமா நான் வரல. இதுதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஆனா நான் ரகசியமா என்ன செய்யறேன்? நான் போறதெல்லாம் நான் ஜாலியா போவேன். நீ பாக்குறவங்க நான் போய் எல்லாத்தையும் போயிட்டு நோண்டிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்? நான் முதல்ல எனக்கு தெரியும். அவங்களாம் வேலைக்காரங்க அப்படிதான் இருக்கும். நானும் அவங்க போய் ஒரு வேலை தரேன். நான் நிற்கவே மாட்டேன். போய் வேலை செய்வேன், வருவேன், பலன் எதிர்பார்க்க மாட்டேன். ஆண்டவரே நான் இன்னைக்கு இங்க இருக்கணும். அவங்க கழுத்தை வச்சு வெளியே தவிர வைக்கணும். பிரச்சனை இல்லை. பாருங்க. அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்த தைலத்தினால இயேசு நிரப்பப்பட்டிருக்கிறதுனால நீங்க அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் உங்களால சரி. எல்லாரும் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். நானும் கர்த்தர் என்ற வார்த்தையில தலையில உருவாதபடி கனப்படுத்துவார் என்பதை எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் ஞானராக இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் கிரியை செய்யறதுனால நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த காலத்தில் நான் விசுவாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21-24 நிதானமா நிறுத்தி எல்லாத்துக்கும் வேலை. ரெண்டாம் அதிகாரம் 21-24 நீங்க படிச்சா போதும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னு என்ன கர்த்தர் உங்களுக்கு சொல்ல முடியும்? ஏதாவது டிமாண்ட் பண்ணி ஏதாச்சும் வாங்குற கடவுள் தான் நமக்கு தெரியும். நீ பயப்படாதையா, நான் செஞ்சிட்டேயா, நீ இந்த கடவுள் வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவருக்கு வந்து நீங்க எதுவுமே சோகமா இருக்கணும் நினைச்சதே கிடையாது. நீங்க ஒரு மசனமா நீங்க எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற அருள்வாக்குன்னு நினைச்சுக்கோங்க. புரியுதா? தேவன் உங்களுக்கு கொடுக்குற அருள்வாக்குன்னு நினைச்சுக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாத, செலிப்ரேட் பண்ணி ஜாலியா இரு, எனக்குள்ள ஜாலியா இரு, நான் உங்க பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் 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 இவ்வளவு எழுதிய சமாதானம். வீட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமாதானமே இல்லைங்க. உள்ளுக்கு வந்து நம்ம ப்ரே பண்ணி சரி வாங்க சரி நீங்க இந்த சமாதானத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தாங்க நாங்க அங்க போறோம். அது யாருமே புரியுதுங்க. புரியுதா? இதுதான் நமக்கு you want joy. They want to rely on happiness. You don't want joy, they reject joy. You know the value of joy. ஆனந்தத்தின் விளைவுகளுக்கு புரியாததுனால ஆனந்தத்தை ஒதுக்கிட்டு
தற்காலிகமான சந்தோஷத்துக்காக தங்களை தானே இதுதான் லட்சியம். இயேசு கிறிஸ்து தான் லட்சியம். தேவனுடைய ராஜ்யம்னா யாருங்க? நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கே செத்து போய் நம்ம மேல போட்டுட்டே நம்புறோம். ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து பண்ணு, இங்க எது லட்சியம் சொல்லு, இங்க எது மேல இருக்கிறத கீழே இருக்கிற மாதிரி மாத்தி, மேல உள்ள மாடல் நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்ப பூமியை பரலோகமா மாற்ற வேண்டியதுதான் உன்னோட வேலை. நம்ம ஆளுங்க உனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் என்னதுன்றது உனக்கு வேலைக்கு தெரியாது. முடியல, எனக்கு எனக்கு இந்த வேலை எனக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா என்னால மனசுல வச்சுக்க முடியாது. இந்த கடையில ஒரு புதுசு ஜாமா வாங்கினேன், இன்னொரு புதுசு ஜாமா கொடுத்தாங்க. வாயில சொல்றது அடிச்சுக்கிறதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் அது இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்குது. வாய்க்கு வாய் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அதுதாங்க பெஸ்ட். நம்மளுக்கு தெரியும், ஆனா நீங்க தெரியும் படிங்க. உங்களுக்கு உங்களுக்கு துக்கமா இருக்கும் போதுதான் இதை எடுத்து படிக்க டேஸ்ட் பண்ணி பேர் போட்டு படிங்க. அதுக்கு அடையாளமாக நான் உனக்கு செய்வேன். அடையாளம் தான் அப்பத்தி தண்ணியை குடிக்கிறோம்னாக்கா ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த மாதிரி கடவுளோட எனக்கு ரிலேஷன்ஷிப். அதுக்காக அந்த உதவிக்காக அந்த காரியத்தை நடத்தி சின்ன சின்ன ஆளுநர் ஆரம்பிப்பீங்க. ஆனா அவரு ஆரம்பிக்கிற எல்லாத்தையும் மனசு லைட் வருதா, அதே மாதிரி சுவிட்ச் தட்டுனோடனே லைட் வர மாதிரி ஆளுகளோட மனசை அவனால மாத்தி நல்லது செய்யும். அதுக்காகதான் அவர் சொல்றாரு, நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அதுக்குன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க எடுக்கும்போது என்ன நினைக்கணும்னா, அப்பா நான் செய்யற வேலையோ நான் காசு நான் சம்பாதிக்க நம்ம எழுதுமே பயப்படாது அப்படின்னு அது மனப்படுத்தி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேகத்த நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பெரிய காரியம் செய்திடுவார்.